வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேப்பம் பூவோட நன்மைகள் பற்றிங்க. பொதுவாக வேப்பம் பூ பார்த்திங்கன்னா இந்த பங்குனி சித்திரை மாதங்களில் தாங்க நமக்கு அதிகமாக கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது அந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நம்ம சேகரித்து வச்சு நல்லா காய வச்சு நிழல்லையே காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம சமையலில் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம உடலுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் வாழைப்பழத்தையும் வேப்பம் பூவையும் கலந்து சாப்பிட்றத ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க. நம்ம அது மெல்ல மெல்ல மறந்துட்டோம். பொதுவாக நம்ம உடம்புல இருக்கிற வாதம், பித்தம், கபம் நாடிகளை சமப்படுத்துறதுல வேப்பம் பூ ரொம்பவுமே ஸ்பெஷலுங்க. இந்த வேப்பம் பூவை நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மையை கொடுக்குது. அதுக்கப்புறம் குடல் புண்களை ஆற்றுதுங்க. அதுக்கப்புறம் கேன்சர் கிருமிகளை கொல்லுது. இந்த வேப்பம் பூவை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மன அமைதி இல்லாதவங்களுக்கு மன நிம்மதியை தருது. இந்த வேப்பம் பூவோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய்க்கு பேரழிவை தரும் இந்த வேப்பம்பூ. இந்த வேப்பம் பூவை எப்படி சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பச்சையாக கிடைக்கிற போது, அதாவது இந்த பங்குனி சித்திரை மாதங்களில் நம்ம அப்படியே மென்று சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிட முடியாதவங்க இதை காய வச்சு பொடி பண்ணிட்டு சாம்பார்லேயோ ரசத்துலேயோ அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் பொடியை கலக்கி அப்படியும் குடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொதிக்க வச்ச தண்ணியில் இந்த வேப்பம் பூவை போட்டு நம்ம ஆவி பிடிச்சோன்னா தலைவலி, காது வலி இது எல்லாமே நீங்குங்க. வேப்பம்பூவில் நிறைய நன்மைகள் இருக்குங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஸ்பத்திரி செலவை கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை உணவில் ரெகுலராக சேர்த்துட்டு வாங்க. மேலும் இது போன்ற உபயோகமான தகவலுக்கு சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.